இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, யம பயம் நீங்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். யம பயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது எது? கால சம்ஹார மூர்த்தி தானே. அதாவது அந்த பரமேஸ்வரன் தானே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அதாவது யம பயம் அப்படின்னு சொன்னாலே யமன் என்ன பண்ணுவார்? மரணத்தை தருவார். மரணத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரை வழிபட வேண்டும் சொன்னால் சந்தேகமே இல்லாம பரமேஸ்வரனைத்தான் வழிபட வேண்டும். அழகா சொல்லியிருக்கா இல்லையா? அதாவது நமக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? மார்க்கண்டேய மகரிஷியினுடைய கதைங்கிறது நமக்கு தெரியும். அதாவது மார்க்கண்டேயன் 16 வயதிலேயே அவருக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு விதிங்கிறது இருக்கும். இருந்தாலும் அவர் போய் அந்த பரமேஸ்வரனை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே இந்த காலன் இந்த பாசக்கயிறை தூக்கி மேலே போடுறாருங்கிற கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவர் பரமேஸ்வரன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார் இல்லையா? இருக்க அணைத்து கொள்ளும் பொழுது அதாவது இறைவனை சரணடைந்து விட வேண்டும் சொல்றார். முழுமையாக எவர் ஒருவர் அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு யம பயம் என்பது நீங்கிவிடும். இதில் எந்த சந்தேகமுமே கிடையாதாம். இது போக அப்படியே நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்தா, அதாவது மார்க்கண்டேயனாவது 16 வயசு, இன்னைக்கு பார்த்தோம்னா 70 வயசு 75 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு கூட இந்த யம பயம் அப்படிங்கிறது வந்துடுறது. அதாவது ஒரு மனத்தெளிவுங்கிறது இருக்கணும் இல்லையா? இந்த பூலோகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் செய்து முடித்தாகி விட்டது. இருந்தாலும் இவாளுக்குள்ள ஒரு கவலைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, இல்லை என் பேரனுக்கு இன்னும் காலேஜில் சீட்டு கிடைக்கல, என் பேத்திக்கு நான் இன்னும் கல்யாணம் பண்ணி பார்க்கல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமேங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மனித ஆசைகளுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. நம்முடைய ஆசைகள் என்பது நமக்கு எல்லையற்று விருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வயது அப்படிங்கிறது வந்த பிற்பாடு அந்த வயதிற்கு மேல் எப்படி தெரியுமா யோசிக்க வேண்டும்? யம பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்னுடைய மரணமானது அனாயாசேன மரணம் சொல்றா இல்லையா? அதுபோல இருக்க வேண்டும். அதாவது தூங்கி அப்படியே எழுந்துக்கும் போது காலையில் எழுந்திருக்காம அப்படியே இறைவனை சென்று அடைந்து விட வேண்டும். அல்லது இறை வழிபாட்டினை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு ஏகாதசி விரதம்ங்கிறது இருக்கும் பொழுது, ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் பரமபதம் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரார்த்தனை வச்சிருப்பா தெரியுமா? இவர்களுக்கு யம பயம் என்பதே இருக்காது. மரணத்தை கண்டு அஞ்சாதேன்னு சொல்றார். என்னதான் நம்ம இந்த பூமியில மனித பிறவி அப்படிங்கிறது எடுக்கும் பொழுதே ஒருவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய இறப்பு நாளானது குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். பிறந்தவா அத்தனை பேருக்குமே ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். ஆக எதற்காக மரணத்தை கண்டு பயப்பட வேண்டும்? அந்த மரண பயம் என்பது நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றார். அப்படி எவர் ஒருவர் தினந்தோறும் அந்த நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு யம பயம் என்பது கிடையவே கிடையாது. நான் சுவாமியினுடைய திருவடியை சென்று சேரப்போகிறேங்கிற அந்த நம்பிக்கை என்பது அவர்களிடத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் விட இல்லை சார் நாங்கள் வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்ணுறவா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கோவிந்தாங்கிற நாமம் இருக்கு இல்லையா? அந்த கோவிந்த நாமத்தை எவர் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த யம பயம் என்பது தேவையே இல்லைன்னு சொல்றார். இதுக்கு நமக்கு நிறைய கதையெல்லாம் கூட சொல்லியிருப்பா தெரியுமா? அதாவது ஒருவன் அந்த மரண தருவாயிலே இருக்கிறான் அப்படின்னு வரும்பொழுது அவன் அந்த மரண தருவாயிலே கூட நாராயணா நாராயணாங்கிற அந்த பேரை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அவனை சுற்றி நிற்கக்கூடிய அந்த யம கிங்கரர்கள் கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தா அவனை அப்படியே நேராக எங்கே அழிச்சிட்டு போவான்னா வைகுண்ட லோகத்துக்கு தான் அழிச்சிட்டு போவாளாம். ஏன்னா அவன் மரண தருவாயிலே அந்த என்ன சொல்லிட்டு இருக்கா? நாராயணனுடைய நாமத்தை சொல்றார், இறைவனினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறான் என்பதால் அவன் 1000 அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கலாம், நிறைய பாபங்களை செய்திருக்கலாம். இருந்தாலும் அந்த அந்திம தருவாய் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த அந்திம தருவாயிலே எவன் ஒருவனுக்கு மனதிலே அந்த நாராயணனுடைய நாமம் என்பது சேரும் தெரியுமா? தான் செய்த அந்த தவறுகளையெல்லாம் மனதிலே நினைத்து வருந்தக்கூடியவனுடைய அவனுடைய வாயிலிருந்துதான் நாராயணனுடைய நாமம் என்பது அடிமனசிலிருந்து வருவாம். அதாவது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களிலே அவனுக்கு பற்றுதல்கிறதே இருக்காது. ஆனால் அவன் நிறைய தப்புலாம் வாழ்க்கையில் பண்ணியிருப்பான். இருந்தாலும் தான் செய்த தவறுகளை ஒன்றொன்றாக நினைத்து வருந்தி கொண்டே அந்த கடைசி நேரத்தில் நாராயணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்து சரணடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த யம கிங்கரர்கள் வந்தாலும் அந்த பயம் என்பது இல்லாமல் நேரடியாக இவனால் வைகுண்ட லோகத்திற்கு சென்று அடைந்து விட முடியும். இதனை நிறைய கதைகள்
நமக்கு சொல்லின்னு இருக்கேன். நிறைய புராண கதைகள்லாம் இதுக்கு தான் நமக்கு சொல்லியிருக்கா. அந்த கதைகளெல்லாம் நாமும் படித்து என்ன பண்ணணும்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். அதனால தான் வீட்டில் கூட குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது சுவாமியினுடைய பேராக வைப்பா. இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கர்னு பேர் வச்சிருப்பா, ராமகிருஷ்ணன் பேர் வச்சுருப்பா. இப்படியெல்லாம் பெயர் இருக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு அவசரத்துக்காக குழந்தைகளை கூப்பிடும்போது கூட சங்கரா சங்கரான்னு கூப்பிடும் பொழுது இதில் ஒரு பழமொழி கூட வேடிக்கையாக சொல்லுவார். சாகர நேரத்தில் சங்கரா சங்கராங்கிறா பார் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வேடிக்கையான பழமொழியே கிடையாது. ஒரு அவசர ஆத்திரத்திற்காக தன்னுடைய குழந்தையினுடைய பெயர் அது இருந்தாலும், தன்னுடைய மகனுடைய பெயராக அது இருந்தாலும் சங்கரா சங்கரா என்று அழைக்கும் பொழுது அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனே அந்த இடத்திலே வந்து நிற்பார். அந்த யம பயம் என்பது இவர்களுக்கு சுத்தமாக இருக்காது. ராமா ராமா என்று தன்னுடைய பிள்ளையினுடைய பெயராக இருந்தாலும் அந்த ராமனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது, அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த யம பயம் என்பது நீங்கிவிடும் அல்லவா? ஆக யம பயம் நீங்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறைவனினுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனினுடைய திருநாமத்தை எவர் ஒருவர் உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த காலத்திலுமே நிச்சயமாக யம பயம் என்பது கிடையாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.